செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை விட நான் தான் அதிக மக்கள் பணி செய்ய போறேன்னு சவால் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். தென் சென்னை வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்து அவருடைய கருத்து என்பது தென் சென்னை வாக்காளர் பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும். ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாஸ்யத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா? அதிலே நீங்கள் 0 வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம். போன வருடம் அது நடந்தது. அப்படி என்றால் 12வது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் 1 கோடிக்கும் அதிகமான நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துக்களை வாங்கி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த தேர்வு அவசியமற்றது. மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகும். நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடுவார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.